தொடர்ச்சியாக 2வது சனிக்கிழமைகளில் நம்ம குடும்பமாக கூடி குடும்பத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து நாம் தொடர்ச்சியாக நம்ம சிந்தித்து வருகிறோம். ஏன் இந்த குடும்பத்தை குறித்து இன்றைக்கி நம்ம சிந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இன்றைக்கி அநேக நேரங்களில் நிறைய பிரசங்கங்கள் கேட்குறோம். ஆனால் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு ஏற்றதாக அநேக காரியங்கள் அமைவது இல்லை. அநேக போதனைகள் குடும்பத்தை குறித்து, ஒரு கணவனை குறித்து, மனைவியை குறித்து, பிள்ளைகளை குறித்து, இது மாதிரியான காரியங்கள் மிக குறைவாக சபைகளில் பேசப்படுகின்றது. ஆனால் வேதம் ரொம்ப அடிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு காரியம் கணவன், மனைவி, பிள்ளைகள், குடும்பம், இது ரொம்ப முக்கியமானதாக சொல்லிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி நம்ம சமூகத்தை நம்ம பார்க்கும் பொழுது, இன்றைக்கி சமூகம் எவ்வளோ கெட்டு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ சமூகத்தை குறித்து நான் ஒன்றும் புதுசாக சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்றைக்கி என்ன நடந்துகிட்ருக்கு சமூகத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பொதுவாக இன்றைக்கி இதெல்லாம் சோஷியல் மீடியாஸில் இல்லாட்டி பட்டிமன்றங்களில், இந்த விஜய் டிவியில், இந்த மாதிரியான காரியங்களில் இது ரொம்ப சர்வசாதாரணமாக பேசி கொண்டு வருகின்ற நிறைய நிகழ்வுகள். நீங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி திருமணத்துக்கு முக்கியத்துவம் இல்லை, கணவன் மனைவிக்கு முக்கியத்துவம் இல்லை, பெற்றோர்களுக்கு முக்கியத்துவம் இல்லை. அவரு நீயா நானா ஒரு சீரியலில் நான் பார்த்துட்ருக்கிறப்ப, இந்த பக்கம் பசங்க, இந்த பக்கம் பொம்பளை பிள்ளைங்க பெற்றோர்களோடு உட்காந்துருக்குறாங்க. அதில் இன்றைய சமூகம் எப்படி பேசப்படுது அப்படின்னு சொன்னால், கல்யாணமே இல்லாமல் சேர்ந்து வாழ்கிறது. கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, சேர்ந்து வாழ்வாங்க. அதை சொல்கிறாங்க. அதுக்கு ஆங்கிலத்தில் லிவிங் டுகெதர் அப்படின்னு சொல்கிற ஒரு காரியம். இது பொதுவாக இன்றைக்கி ரொம்ப பிரபலியமாகிட்டு இருக்குது. இது எல்லோரும் செஞ்சிட்ருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பெற்றோர்களே இதை அனுமதிக்கிறாங்க. ஏன்னா அந்த ஷோவில் அவங்க அம்மா, என் பையன் இப்படி தான் வாழ்கிறான், அந்த பொண்ணு எங்கள் வீட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதில் அங்கே கேட்குறாரு, அங்கே உள்ள அந்த நடுவர் கேட்குறாரு, இதே இது உங்கள் வீட்டில் பொண்ணு இருந்தால் செய்வீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அந்த மாதிரி நாங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம், இது ஒரு பக்கம், இந்த கல்யாணமே இல்லாமல் வாழ்கிறது ஒரு கலாச்சாரம். இப்படி இது இப்போ பெருகிட்டு இருக்கு. இன்னொரு கலாச்சாரம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆணும் ஆணுமா வாழ்கிறது, பெண்ணும் பெண்ணுமா வாழ்கிறது. இது போய்கிட்டே இருக்கு. இதெல்லாம் இன்றைக்கி என்ன செஞ்சிட்ருக்குன்னா, என்னுடைய குடும்பத்தை பாதிக்குது, உங்களுடைய குடும்பத்தை பாதிக்குது. வளர்ந்து வருகிற பிள்ளைகள் இதெல்லாம் மீடியாவில் பார்த்துட்ருக்குறாங்க, இதை கேட்குறாங்க, உள்வாங்குறாங்க. இது மனசில் இருக்குது. மாதிரி மனசில் இருக்கிறப்ப உங்கள் மனசு என்ன சொல்லுது அப்படின்னா, இதெல்லாம் என்ன இல்லை, தப்பு இல்லை, இதெல்லாம் இப்படிலாம் வாழலாம். ஏன்னா எல்லாருமே ஒத்துக்கிறாங்கல்ல. இப்போ சமூகம் எல்லாத்தையும் ஒத்துக்குச்சுன்னா ஓகே, ஃபைன், எல்லாம் இதனாலும் நம்ம செய்யலாம். சமூகம் ஒத்துக்காது அப்படிங்கிறப்பெல்லாம் அது பிரச்சனை. இப்போ நாங்கள் வாழ்ந்த காலத்தெல்லாம் இதெல்லாம் இல்லவே இல்லை, இதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த காதல் அப்படிங்கிறதே கிடையாது. இருக்கும், எங்கேயாவது 1-2 இருக்கும். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் கடந்து போச்சு. நீங்கள் 2 நாளைக்கு முன்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்முடைய சமூகம் எப்படி இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். பாண்டிச்சேரியில் ஒரு 9 வயசு பிள்ளைய பிடிச்சி கஞ்சா குடிச்சிட்டு அந்த பிள்ளைய கடித்து, நாய் கடிக்கிற மாதிரி கடித்து வச்சுருக்காங்க. கடித்து கொன்னுட்டானுங்க. சரியா? இது இன்னைக்கு சமூகத்தில் நடந்து கொண்டு இருக்கிற ஒரு காரியம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு கிறிஸ்தவனா, ஒரு கணவன் மனைவியா எப்படி நான் வாழணும், என் மனைவி எப்படி வாழணும், என் பிள்ளைகளை எப்படி நடத்தணும், இதுதான் நம்ம கற்றுக்கொள்ளணும். இதை எங்கேருந்து கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் எதுவுமே நிச்சயமாக 100% நல்லதை கற்றுத்தரவே தராது. 100% இந்த உலகத்திலேருந்து நீங்கள் நல்லதை கற்றுக்கொள்ளவே முடியாது. அதான் ஆழமான ஒரு உண்மை. இந்த உண்மையை நாம் யாருமே மறுக்கவும் முடியாது. இந்த உலகம் தப்பை தான் கற்றுக் கொடுக்குமோ இல்லையா, நல்லதை கற்றுக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பில், நல்லதை பேசும், நல்லதை செய்ய முடியாது. நம்ம இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம எங்கே வரணும் அப்படின்னு சொன்னால், வேதத்துக்கு வரணும். வேதம் என்ன சொல்லுது?
ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த வேதம் தான் கடவுளுடைய வார்த்தை. நீங்கள் இது நீங்கள் பயன்படுத்துகிறதே கிடையாது. இன்றைக்கி கிறிஸ்தவ குடும்பங்கள் இதை பயன்படுத்துகிறதே கிடையாது. இந்த வேதம் கடவுளுடைய வார்த்தை. இந்த கடவுளுடைய வார்த்தையை நம்ம வாசிக்கிறது கிடையாது. ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? வேதம் 2 தீமோத்தேயு 3:16 சொல்லுது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டது, கடவுள் அருளி கொடுத்த வார்த்தைகள். கடவுள் வேதத்தில் நம்ம எப்படி இந்த உலகத்தில் வாழணும் அப்படிங்கிறத கடவுள் எழுதி கொடுத்த வார்த்தைகள் தான் இந்த வேதாகம். இந்த வேதத்தை குறித்து சொல்லும் பொழுது சங்கீதம் 119 160 சொல்லுது, உம்முடைய வேதம் சமூலமும் சத்தியம் அப்படின்னு சொல்லுது. இந்த வேதத்தில் இருக்கிறது எல்லாம் உண்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுது. வேதம் மட்டும்தான் உண்மை, வேதத்தை தாண்டி வேறு எதுவுமே நீ சிந்திக்காத. சங்கீதம் 19:7 சொல்லுது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. வேதம் போதுமானது. இப்போ வேதத்துக்குள்ளே தான் நம்ம பார்க்கணும். இப்போ இப்படிப்பட்ட சமூகம் இப்படி இன்னைக்கு வெளியில் நம்ம பார்க்குறப்ப வேதாகமத்தில் எப்படி கிறிஸ்தவங்க இருந்தாங்க, எப்படி ஒரு குடும்பம் இருந்துச்சு, குடும்பத்தில் தகப்பன் எப்படி இருந்தான், ஒரு ஆண் எப்படி இருந்தான். ரொம்ப முக்கியமான ஒரு பணி என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல அப்பா எப்படி இருக்கணும், இல்லாட்டி ஒரு நல்ல தகப்பன் எப்படி இருக்கணும். தகப்பன் சரியில்லை, ஒரு ஆண் சரியில்லை அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அந்த ஆணுடைய தலைமைத்துவம் இல்லை, ஆணுடைய வழிநடத்துதல் இல்லை அப்படின்னு சொன்னால் எந்த குடும்பமும் சரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. வேதாகமத்தில் நம்ம அநேக தகப்பன்களை குறித்து பார்க்குறோம். குடும்பத்தில் தலைவர்களை குறித்து, ஆபிரகாமை குறித்து பார்ப்போம், ஈசாக்கை குறித்து பார்ப்போம், யாக்கோபை குறித்து பார்ப்போம். நல்ல தகப்பன், நல்ல அப்பாக்களாக இருந்தவர்கள். இன்னும் நீங்கள் அதிகமாக நீங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யோசேப்பு ஒரு நல்ல தகப்பனாக இருந்தான்னு சொல்லி பார்க்குறோம். இன்னும் தள்ளி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சாலமோனை குறித்து பார்ப்போம். சாலமோனுடைய வாழ்க்கையில் அநேக குறைபாடுகள் இருந்தாலும் நீதிமொழிகளில் பார்க்கும் பொழுது தான் மகனுக்கு அவன் சொன்ன ஆலோசனைகள் கிட்டத்தட்ட 10 ஆலோசனைகள் சொல்லியிருக்கிறார். அந்த 10 ஆலோசனைகள் எப்படின்னா, தகப்பன் எப்படி தம் பிள்ளைக்கு அறிவுரை கூறி வளர்க்கிறார் அப்படிங்கிறது தான் சொல்கிறார். அதனால் அவரையும் ஒரு தகப்பனாக எடுக்கலாம். மரியாளினுடைய கணவன் யோசேப்பு, அவனும் ஒரு நல்ல தகப்பனாக இருந்தான்னு சொல்லி பார்ப்போம். மரியாளுடைய கணவன் நல்லா கவனிச்சிங்க, மரியாளுடைய கணவன் பெரிய ஒரு 60 வயசு மனுஷன்லாம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. யோசேப்பு மரியாதை கல்யாணம் பண்ணுறப்ப அவனுடைய வயசு மிஞ்சி போனால் 21 வயசு 22 வயசுக்குள்ளே தான் இருந்திருக்கணும்னு வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. மரியாளுக்கு வயசு 13 வயசு, டீனேஜ், அதான் கன்னி பிறப்பு. ஒரு புருஷன் அறியாதவள் அப்படின்னு சொல்கிறப்ப மரியாளுடைய வயசு 13 வயசு. அப்போ எவ்வளோ வேத அறிவு இருந்துச்சு மரியாளுக்கு, எவ்வளோ வேத அறிவு யாருக்கு இருந்துச்சு? யோசேப்புக்கு இருந்துச்சு. இன்றைக்கி உங்களுக்கு இருக்குதா? அன்றைக்கி வேதம் இல்லை, இன்றைக்கி வேதம் நம்ம கையில் இருக்குது. வேதம் இல்லாத காலகட்டத்தில் வேதத்தை ஜெப ஆலயத்தில் வாசிக்கிறத, வீட்டில் கற்றுக் கொடுக்கறத கேட்டு வளர்ந்தவர்கள்லாம் இவங்க எல்லாருமே. நான் சொல்கிறேன், இந்த நபர்கள் எல்லாம் இப்போ எந்த அளவுக்கு வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. இப்போ இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நோவா அப்படிங்கிற ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நோவாவை குறித்து நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. நோவாவை குறித்து படிச்சிருப்ப அவங்க அந்த சண்டே ஸ்கூலெலாம் நிறையா சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க நோவாவை குறித்து? நோவா என்ன பண்ணார்? பெரிய பேழையை கட்டினார், பெரிய பேழையை கட்டினார், பெரிய உலக அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டார். பெரிய பேழையை கட்டி நோவா காப்பாற்றப்பட்டார் அப்படின்னு நம்ம வாசிப்போம். அப்போ ஒரு பெரிய ஒரு சாகசம் பண்ணின ஒரு மனுஷனை நம்ம பார்ப்போம். ஒரு பெரிய அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்ட ஒரு மனுஷன் சொல்லி பார்ப்போம். ஆனால் அந்த மனுஷனை அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் நம்ம பார்ப்போம். நோவா பேழையை கட்டி முடித்த பிற்பாடு, பேழையிலேருந்து வெளியே வந்த பிற்பாடு அவன் மேலே ஒரு அசிங்கமான ஒரு காரியம், அவன் குடித்து வெறிச்சிருந்தான் அப்படிங்கிற ஒரு காரியத்தை தான் நம்ம பார்ப்போம். ஆனால் நோவாவை ஒரு நல்ல தகப்பனாக நம்ம பார்க்க மறந்துட்டோம். நோவா எவ்வளோ நல்ல மனுஷனா, ஒரு நல்ல தகப்பனா, நல்ல குடும்ப தலைவனாக இருந்தான் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம சமூகம் பார்க்க மறந்துடுச்சு. இல்லாட்டி வேதத்தில் நம்ம அப்படி பார்க்குறது ரொம்ப அரிதாக நாம் பார்க்கப்படுகின்றோம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆதியாகமத்தில் 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், 9ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுதான் இன்றைக்கி எல்லாருமே பெருசாக பேசுகிறாங்க. அதே இது 9ஆம் அதிகாரம் 22-27 வசனங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவன் பிள்ளைகள்
அவன் சபிச்சதையும் இதை பெருசாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் நோவா வாழ்ந்த காலம் எப்படி, நோவா வாழ்ந்தப்ப எப்படி அந்த சமூகம் எப்படி இருந்துச்சு, அந்த ஊர் எப்படி இருந்துச்சு, அந்த ஊர் மக்கள் எப்படி இருந்தாங்க, இதை வேதம் சொல்லுது. ஆதியாகமத்தை எடுத்துக்கங்க, 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கங்க, 5ஆம் வசனத்தை பாருங்க. 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தம் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு. கர்த்தர் இந்த உலகத்தை பார்க்குறப்ப அந்த உலகம் எப்படி இருந்துச்சான், மனுஷனுடைய அக்கிரமம் பெருகி இருந்தது. அக்கிரமம் பெருகின நாட்கள். இன்றைக்கும் அதே தான், அக்கிரமம் பெருகின நாட்கள். எந்த இடத்துலையும் லஞ்சம் இல்லாமல் ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்ய முடியாது. போன வாரத்தில் கோர்ட் நம்மளுடைய மதுரை ஹைகோர்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. ஒரு சாதாரண குடிமகனால் இந்த உலகத்தில் லஞ்சம் இல்லாமல் வாழ முடியல அப்படிங்கிறது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. லஞ்சம் இல்லாமல் ஒன்றுமே செய்ய, ஒரு மிருகத்தை பார்த்தா கூட நம்மளுக்கு பயம் வரல. ஒரு அரசாங்க அலுவலகத்தில் போனால் அந்த அரசாங்க அதிகாரிகளை பார்த்தா நம்மளுக்கு பயம் வருது. ஏன்னா அவன் போன உடனே காசு மட்டும் தான் கேட்குறான். அவன் வாங்குகிற சம்பளம் லட்சக்கணக்கில் 50,000 60,000 வாங்குகிறான். ஆனால் நீங்கள் போய் ஒரு சின்ன ஒரு கையெழுத்து போடணும் அப்படின்னு சொன்னால் அவன் கேட்குற காசு ஒரு ஏழையாளெல்லாம் கொடுக்கவே முடியாது. அக்கிரமம் பெருகி போச்சு. எந்த இடத்துலையும் லஞ்சம் இல்லாமல் ஒரு காரியத்தையும் உங்களால் செய்ய முடியாது. ரோட்டில் போனீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா மனுஷனும், வாலிப பசங்கள்லேருந்து சின்ன பசங்க வரைக்கும் எல்லாம் குடிகாரனாக தான் இருக்கும். டாஸ்மார்க் கடையில் பாருங்கள், இப்படி அந்த சர்ச்சிலேருந்து நீங்கள் வெளியே போனீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா வாசலில் ஒரு 10 பேர் குடிச்சிட்ருப்போம். அடுத்த தெருவில் போனீங்கன்னா அடுத்த தெருவில் 10 பேர் குடிச்சிட்ருப்பான். இன்னும் கொஞ்சம் தூரம் கடைக்கு போனீங்கன்னா கடையில் ஒரு 10 பேர் குடிச்சிருப்போம். தெரு முழுசும் எல்லோரும் குடிச்சிட்ருக்கான். எல்லா ஆம்பளையும் குடிச்சிக்கிட்டே இருக்கிறான். இன்னொரு விஷயம், துக்ககரமான விஷயம், இன்றைக்கி பெண்களும் என்ன செய்கிறாங்க, குடிகார பெண்களாக தான் இருக்கிறாங்க. இப்போ கணவனும் குடிக்கலாம், மனைவியும் குடிக்கலாம். கணவனும் அசிங்கம் பண்ணுறான், மனைவியும் அசிங்கம் பண்ணுறான். அப்புறம் எப்படி சமூகம் இருக்கும்? அன்னைக்கு இருந்த சமூகம் இப்படிப்பட்ட ஒரு சமூகம். திருப்பி 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. இதை தான் நான் சொன்னேன். பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. 9 வயசு பிள்ளைக்கு என்ன தெரியும்? 9 வயசு பிள்ளை ஒரு 54 வயசு பையலும் ஒரு வாலிப பையலும் கூட்டிகிட்டு போய் அந்த பிள்ளை எங்கெல்லாம் கடிக்கக்கூடாதோ எங்கள் எல்லா இடத்துலையும் கடித்து கொதறி பொண்ணு சித்திரவதை பண்ணி மூட்டையில் கட்டி தூக்கி போட்டு போயிட்டாங்க. என்ன காரணம்? குடிகாரணம். இன்றைக்கி குடிக்காரன் எவ்வளோ பேர் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி கிறிஸ்தவன் சொல்கிறவன் எவ்வளோ பேர் குடிக்கிறான்னு யோசிச்சு பாருங்க. குடிக்கிற ஒரு கிறிஸ்தவனும் பரலோகத்துக்கெல்லாம் போக முடியாது. அதெல்லாம் மனசில் வச்சுக்கங்க. குடிக்கிறவன் எப்படி கடவுளுக்கு பிரியமாக வாழ முடியும்? நோவாவின் நாட்களில் இப்படி தான் இருந்தாங்க ஜனங்கள். நோவாவினுடைய நாட்களில் ஜனங்கள் பூமி அக்கிரமத்தினால பெருகி இருந்துச்சு, பாவத்தினால பெருகி இருந்துச்சு. 12ஆம் வசனத்தில் பாருங்கள், திரும்பவும் பாருங்கள். 12ஆம் வசனத்தில், தேவன் பூமியை பார்த்தார், அது சீர்கெட்டதாக இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். வேலை செய்ய மாட்டாங்க. கவனிச்சிருக்கீங்களா? அன்னைக்கு ஒரு கணவன், ஒன்றும் வேணாம், எல்லா இடத்துலையும் பாருங்கள், உங்கள் வீட்டில் கூட இது நடக்கலாம். காலையில் எழுந்திரிச்சா வீட்டில் வேலை செய்ய மாட்டான். அவன் வீட்டில் கட்டியிருக்க மனைவி அவனுக்கு வேலைக்காரி மாதிரி. அந்த மனைவி என்ன செய்யணும்னா, இவனுக்கு சோறாக்கி போடணும், துணி துவைச்சு போடணும், காப்பி கொடுக்கணும். இதுதான் மனைவி. அவளை மனைவியை கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு பார்க்கறது இல்லை. மனைவியை இன்னைக்கு ஒரு பெண்ணை எப்படி திரும்ப அந்த சமூகம் பார்க்குது? ரொம்ப கேவலமாக பார்க்குது. இந்த சமூகம் எப்படி ஒரு பெண்ணை பார்க்குது அப்படின்னு சொன்னால், ஒரு செக்ஸ் ஆப்ஜெக்டாக மட்டும்தான் பார்க்க தெரியும். ஒரு தேவ சாயலில் படைக்கப்பட்ட ஒரு பெண்ணை பார்க்க தெரியாது. வேதம் ஆண்டவர் சொல்கிறார், மனுஷனை படைக்கிறப்ப ஆணும் பெண்ணையும் படைச்சாரு, தேவ சாயலில் 2 பேரையும் படைச்சாருன்னு சொல்லுது. ஆனால் இன்றைக்கி ஒரு மனைவியை எப்படி இன்றைக்கி பார்க்குறாங்க? எல்லா வீட்லேயும் மனைவியை பார்த்தீங்கன்னா புருஷன், ஏன்னா மனைவி பலவீனமானவர், படான்னு கையை தூக்கி அடிச்சிருவான். மனைவி நிறைய நேரத்தில் உங்கள் வீட்டில் உங்கள் மனைவி உங்களுக்கு பயந்து தான் வாழ்ந்துட்டுருக்கு, சந்தோஷமாலாம் வாழலை. அது தெரியுமா உங்களுக்கு?
நிறைய நேரத்தில் உங்கள் மனைவி உங்கள் வீட்டில் சந்தோஷமாகவே கிடையாது. பயந்து இவன் என்ன சொல்லுவானோ, என்ன திட்டுவானோ, எப்போ வருவானோ, எப்போ குடிச்சிட்டு வருவானோ, என்ன பேசுவானோ தெரியவே தெரியாது. இவ்வளோ பயங்கரமான ஒரு சூழல். என்னைக்கு இந்த சமூகம் இப்படி மாறிட்டு இருக்கோ, இது ஒரு பெரிய உதாரணம். நோவா நாட்களில் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தான் இன்னைக்கும் இந்த உலகம் நடக்குது. சரியா? இப்படி மோசமான சமூகத்தில் நீ ஒரு ஆணா, நீ ஒரு கணவனா, நீ ஒரு புருஷனா எப்படி இருக்கிற? மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் இந்த நோவா தன்னையும் தனது மனைவியையும் தனது பிள்ளைகளையும் பத்திரமாக பாதுகாத்தார். முழு உலகமும் கெட்டு போன சூழ்நிலை, முழு உலகமும் நாசமாக போன சூழ்நிலை, முழு உலகத்துலேயும் நல்லதே இல்லை. நல்லா கவனிச்சிங்க, முழு உலகத்துலேயும் நல்லதே இல்லை, கம்ப்ளீட்டாக எல்லாம் மோசம். இப்படி இவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலையில் இந்த நோவா என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், தன்னையும் தனது மனைவியையும் தனது பிள்ளைகளையும் ஒரு பாதுகாக்கிறவனாக இருக்கிறான். இதுதான் அங்கே பார்க்குறோம். இவன் என்ன செஞ்சான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலையில் ஒரு நல்ல தகப்பனாக ஒரு நல்ல புருஷனாக வாழ்ந்துட்டு இருந்தான். வேதம் நோவா குறித்து பார்க்கும் பொழுது அவனை ஒரு நல்ல தகப்பனாக சொல்லுகின்றது. ஒருவேளை இங்கே ஆண் இல்லைன்னா கூட, ஒரு கணவனாக நீங்கள் இல்லை, ஒரு புருஷனாக இல்லைன்னா கூட, நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒருத்தரை பாதித்து கொண்டே இருக்கீங்க. ஆகவே இந்த செய்தி உங்களுக்கும் தான். நீங்கள் எப்படி கேட்டு எப்படி வாழணுங்கிறத ஆழமாக நீங்கள் புரிஞ்சாதான் ஒரு நல்ல கணவனாக நீங்கள் இருக்க முடியும். ஏன்னா அழிஞ்சு போகிற சமூகம். இங்கே பாருங்களேன், இன்றைக்கி ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் செய்கிற அட்டூழியங்கள்லாம் அன்றைக்கி தாங்கவே முடியலை. ஏன்னா அவங்களுடைய ஆடைகள் உடைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது கிடையாது. அப்பா அம்மா இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன வேணாலும் செய்கிறாங்க. அப்பா அம்மாவுக்கு பயந்த மாதிரி நடிக்கிறாங்க. இதுதான் நீ சமூகம், இதுதான் நீ உலகம். இதெல்லாம் கடவுள் பார்த்து கொண்டே இருக்கிறார். கடவுள் இப்படி பார்க்குறப்ப எப்படி பார்க்குறார் அப்படின்னு சொன்னால், பூமி எப்படி சீர்கெட்டு கொண்டு இருக்கிறது, எவ்வளோ அசிங்கமாக போயிட்டுருக்கு. அப்போ தான் சொல்கிறார் ஆண்டவர், நான் இந்த பூமியை என்ன செய்ய போகிறேன், நிகிரகம் பண்ண போகிறேன், இந்த பூமியை நான் அழிக்க போகிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நோவா ஒரு நல்ல தகப்பனாக தனது மனைவி தனது பிள்ளைகளை ஒழுக்கமாக நடத்துகின்றவனாக இருக்கிறான். நீ எப்படி நடத்துகிறீங்க? நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எப்படி கடவுளுக்கு பிரியமாக இருக்கீங்க? இதுதான் கேள்வி. இப்படிப்பட்ட சமூகத்தில் நம்ம வாழ்கிறோம். நோவா வாழ்ந்த சமூகத்தை தான் நீங்களும் நானும் வாழ்கிறோம். நோவாவினுடைய நாட்களில் என்னெல்லாம் பாவம் இருந்துச்சோ அதே பாவங்கள்லாம் இன்றைக்கும் இருக்குது. எல்லாம் சுற்றி 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 பார்த்தீங்கன்னா இந்த பாவங்கள்லாம் பெருகி பெருகி இருக்குது. குடியும் வெறியும் கூத்தாட்டமும் இதுதான் இன்றைக்கி நீங்கள் சிட்டி ஸ்கூலெல்லாம் போனீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாம் பப்பில் தான் இருக்கிறான். சரியா? சினிமா தியேட்டரில் இருப்பான், இல்லாட்டி குடிக்கிற இடத்துல இருப்பான், எல்லா இடத்துலையும் இருக்கலாம். யாரை குறித்து கவலை இல்லை. குடும்பங்கிறது ஒன்று இருக்குது. நான் ஒரு மனைவின்னு உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன், என்கிட்ட ஒரு 3 பிள்ளைங்க இருக்குது, இல்லாட்டி 2 பிள்ளைங்க இருக்குது. இப்படிப்பட்ட சிந்தனைகளெல்லாம் ஒட்டு மொத்தத்துக்கு இழந்துருச்சு. இப்போ கடவுள் எப்படி ஆசீர்வதிப்பார்? கடவுள் எப்படி உன்னை விடுவார்? நீ ஒரு குடிக்காரனாக இருந்தா, ஒரு நல்ல தகப்பனாக இல்லாமல் இருந்தா எப்படி கடவுள் உன்னை விடுவார்? ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பூமியை நான் நிகிரகம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறார். இப்போ நோவா பற்றி சொல்கிறப்ப வேதம் சொல்லுது, 6ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 5ஆம் வசனத்தில் சொல்லுது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தம் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டார்னு சொல்லுது. சொல்லிட்டு 6ஆம் வசனத்தில் சொல்றாரு, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாக இருந்தது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு 8ஆம் வசனத்தில் சொல்றாரு, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். 3 விஷயம் சொல்லுது. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள் என்ன கிடைச்சிச்சான்? கிருபை கிடைச்சிச்சான். 1. அடுத்தது சொல்றாரு, அந்த நாட்களில் அந்த காலகட்டத்தில் நோவா வாழ்ந்த காலகட்டத்தில் நோவா எப்படி இருந்தானா? நீதிமானா இருந்தான், உத்தமனா இருந்தான், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். கடவுளுடைய கண்களில் கிருபை கிடைச்சிச்சு அப்படின்னு வேதம் சொல்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நோவா ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனாக இருந்தான்.
நோவா எல்லாரும் போலையும் பாவியாக தான் இருந்தான். ஆனால் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சிச்சு. கிருபை கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால், கிருபைனா என்னன்னா தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு ஈவு. அதாவது பாவியாக இருந்தவனுக்கு, இல்லாட்டி நரகத்துக்குரியவனாக இருந்தவனுக்கு கடவுளுடைய கண்களில் தயவு கிடைத்து நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட்ட ஒரு நிலை. எல்லாரும் சிறைச்சாலையில் இருக்கிறான், எல்லாரும் மரண தண்டனைக்கு எதுவாக இருக்கிறான் இந்த உலகத்தில் பிறந்த எல்லாரும். ஆனால் ஒரு 4-5 பேரை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நீங்களாம் போங்கப்பா, தப்பிச்சு போங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான். எல்லாரும் தப்பு பண்ணால் எல்லாரும் ஜெயிலுக்கு போகணும். ஆனால் நீதிபதி என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஒரு 10 பேர் நீங்கள் வெளியே போங்கப்பா. இப்போ குற்றவாளி ஏன் அவங்களெல்லாம் விட்டீங்க, என்னையே விடலை நீ கேட்க முடியாது. அது நீதிபதியோடைய இஷ்டம். அப்படி தான் கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு தயவு கிடைச்சிச்சு, வெளியே வந்துட்டான். நோவாவை குறித்து பார்க்கும் பொழுது அவன் என்ன செஞ்சிருந்தான் அப்படின்னு சொன்னால், அவன் நீதிமான் அப்படின்னு சொல்லுது வேதம். நீதிமான் அப்படின்னு சொன்னால் கடவுளுடைய பார்வையில் அவன் உத்தமனாக இருந்தான், தேவனுடைய பார்வையில் அவன் சரியானவனாக காணப்பட்டான் என்பதை தான் வேதம் சொல்லுது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களில் பார்க்கும் பொழுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு, ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இப்படி செய்தார். கடவுளுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ரட்சிப்பு கடவுள் நோவாவுக்கு கொடுத்தார். நோவா கடவுளுடைய கண்களில் தயவு பெற்றவனா வாழ்ந்தான்னு சொல்லுது. அடுத்து எப்படி இந்த உலகத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆதாம் மூலமாக பாவம் செஞ்சு அவ்வளோ பேரும் நரகத்துக்கு பாத்திரமான. இதான் ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 9ஆம் வசனத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை. இப்போ ஆதாம் மூலமாக பிறந்த ஒருத்தன் கூட நல்லவன் இல்லை. நல்லவனாக இல்லாதப்ப கடவுளுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைச்சி இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அவன் ஒரு நல்ல தகப்பனா அவன் இருக்கான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரட்சிப்பு கிடச்சிச்சின்னு வச்சிங்களேன், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உங்களுடைய படிப்பு, உங்களுடைய அந்தஸ்து, உங்களுடைய ஐஸ்வர்யம், இதை விட மேலானது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பு. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா உங்களிடத்துல உலகத்திலே கிடைக்காத மிகப்பெரிய உன்னதமான பொக்கிஷம் அப்படின்னு சொன்னால் ரட்சிப்பு, சால்வேஷன் தான். இந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றிருக்கீங்களா? நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைச்சிச்சு. உங்களுக்கு கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைச்சிருக்கா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் பரலோகம் போக முடியுமா? உங்கள் பாவங்கள்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக மன்னிக்கப்பட்டிருக்குதா? உங்களுடைய பாவியை நீங்கள் உணர்ந்திருக்கீங்களா? உங்கள் மேலே கடவுள் கோபமாக இருக்கிறாருன்னு உணர்ந்திருக்கீங்களா? இந்த கோபத்திலேருந்து எப்படி தப்பிக்கணும்னு உங்களுக்கு வழி தெரியுமா? நீங்கள் மரிச்சு போனீங்கன்னா நேராக நரகத்துக்கு போயிடுவீங்க. மரிக்கிறதுக்கு முன்னால், ஆண்டவரே நான் பாவியாக இருக்கேன், நோவாவினுடைய நாட்களில் வாழ்ந்த மக்களை போல தான் நானும் வாழ்ந்துட்டுருக்கேன், நான் ஒரு குடிக்காரன், பொய்யன், ஏமாற்றுக்காரன், எல்லா பாவமான காரியத்தையும் நான் செஞ்சிட்ருக்கிறேன், இயேசுவே என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்காது. நம்ம கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தா அதை உங்களிடத்துலேருந்து யாருமே எடுத்துக்கொள்ள முடியாது. நோவா ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன். ஒரு கேள்வி என்ன தெரியுமா? நோவாவை போல நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? நோவாவை போல உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கா? அன்னைக்கு அந்த நாட்களில் அன்னைக்கு சுற்றி இருந்த அவ்வளோ பேரும் கெட்டவனாக இருந்தான், ஒருத்தன் கூட நல்லவன் இல்லை. ஆனால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று பார்க்கும். அடுத்ததாக பார்க்கும் பொழுது, நோவாவை குறித்து பார்க்கும் பொழுது, நோவாவை வேதம் சொல்லுது அவன் நீதிமானாக இருந்தான் அப்படின்னு சொல்லுது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் இவன் ஒரு நீதி உள்ள ஒரு மனுஷனாக வாழ்ந்தான். ஏன்னா அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கான். ரட்சிக்கப்பட்டதுனால அவன் எப்படி இருந்தான் அப்படின்னு சொன்னால், நோவா தேவனோடு நெருக்கமான உறவு வைத்திருந்தான். நோவா கடவுளோடு நெருங்கி நடக்கக்கூடிய ஒரு உறவுள்ள ஒரு மனுஷன். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தா நீங்கள் தினந்தோறும் வேதம் வாசிப்பீங்க, தினந்தோறும் ஜெபிப்பீங்க, தினந்தோறும் கடவுளுக்கு பிரியமாக வாழ்வீங்க, தினந்தோறும் பாவத்தை வெறுப்பீங்க, பாவத்தை எதிர்த்து போராடுவீங்க, பாவத்தை நினைச்சா கசப்பாக இருக்கும். இதெல்லாம் இருக்குது அவங்க வாழ்க்கையில். நோவா வாழ்ந்தப்ப எப்படி இருந்தான் அப்படின்னு சொன்னால், தன்னை சுற்றி இருந்த எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையும் இவனுடைய வாழ்க்கையில் வித்தியாசமாக காணப்பட்டுச்சு. அன்னைக்கு இருந்த ரட்சிக்கப்படாத ஜனங்கள் வாழ்க்கையில் நோவா ஒரு புதிர் போல இருந்தான்.
நோவா ஒரு வித்தியாசமான ஒரு மனுஷனாக இருந்தான். நோவா தேவனை நேசித்தான். அவனுடைய அனுதின வாழ்வில் கடவுளை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தான். சுற்றி இருக்கவங்களாம் அவனை பார்க்கலாம். இன்னைக்கு உங்களை சுற்றி இருக்கவங்க உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க உங்களை குறித்து என்ன சொல்லுவாங்கன்னு மட்டும் சொல்லுங்கள். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்லுவான்? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தா உங்கள் வீட்டில் பாடல் சத்தம் கேட்குதா, ஜெப சத்தம் கேட்குதா, உங்கள் வீட்டில் கெட்ட வார்த்தை சத்தம் கேட்குதா, அடிதடி சத்தம் கேட்குதா? உங்களை பற்றி பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்கிறான்? ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் பக்கத்து வீட்டுக்காரனை பாதிக்கக்கூடிய வகையில் இருந்திருப்பான். நோவா அவ்வளோ மோசமான நாட்களில் நீதிமானா கடவுளுக்கு பிரியமா வாழ்ந்திருந்தான்னு சொல்லி பார்க்கும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அது உங்களுக்கு தெரியும். 1 பேதுரு எடுத்துக்கங்க, 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 15-16 வசனங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆண்டவர் என்ன சொல்ற? நான் பரிசுத்தர், ஆக நீங்கள் பரிசுத்தராக இருக்கணும். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாம் பரிசுத்தராக இருக்கும். உங்களுடைய நடத்த முழுசும் பரிசுத்தராக இருக்கும். இப்போ நோவா அங்கே வாழ்கிறப்ப அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், அவனை சுற்றி இருக்கிறவங்க பார்க்குறவங்க ஆச்சரியப்படுறாங்க. சுற்றி இருக்கிறவன் அவ்வளோ பேரும் ஆச்சரியப்படுறான், எப்படிடா இவன் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி. இங்கே நிறைய பேருக்கு என்ன தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தை குறித்தும் தங்களை குறித்தும் உங்களுக்கு எந்த விதமான கவலையுமே கிடையாது. இன்றைக்கி நல்லா சாப்பிட்றோம், சரியா? இன்றைக்கி வேலைக்கு போகிறீங்க, நல்லா சாப்பிட்றீங்க, நல்லா செலவு பண்ணுறீங்க, நல்லா குடிக்கிறீங்க, உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரவே இல்லை. அதனால் நீங்கள் தொடர்ச்சியாக அதை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. என் வாழ்க்கை இப்படியே போகுது, நல்லா தான் போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. இல்லை, உன் வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு முடிவு இருக்குது. உன் வாழ்க்கையில் ஒரு நாள் நீ மரிச்சு போகணும். உன் வாழ்க்கையில் ஒரு நாள் நீ கடவுளை சந்திக்கணும். வேதம் அதான் தெளிவாக சொல்லுது, மனுஷன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லுது. செத்து போனால் கடவுளுடைய நியாய தீர்ப்புக்கு முன்னால் வரணும். இங்கே இருக்கிற எல்லாரும் தான், இந்த உலகத்தில் இருக்க அவ்வளோ பேரும் தான் கடவுளை சந்திக்கணும். நீ ஒரு நாள் செத்து போயிருவ. அதான் விஷயம். அந்த உலகம் அப்படி மோசமாக வாழ்ந்துட்டுருக்கு. நோவா கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைச்சதுனால, அவன் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்ததுனால இவன் வாழ்க்கையை எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. உங்களுடைய வாழ்க்கையை பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்துட்ருக்கான் தெரியுமா? நீ எப்படி வாழ்றீங்கிறது பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்துட்ருக்கான். உங்கள் வீட்டு ஒவ்வொரு சத்தமும் பக்கத்து வீட்டு செவர்கள் காதுகளாக கேட்டுக்கொண்டு இருக்கிறது. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தான் கேட்டுக்கிட்டே இருப்பான். அவங்க வீட்டில் பாட்டு சத்தம் கேட்குதா? அடுத்தது பார்க்கும் பொழுது இந்த நோவா எப்படி இருந்தான் அப்படின்னு சொன்னால், நோவாவுடைய நாட்களில் பார்க்கும் பொழுது நோவா விடாமுயற்சியோடு வாழ்ந்து வந்தான். விடாமுயற்சி அப்படின்னு சொல்கிறப்ப நோவா தொடர்ச்சியாக தேவனோடு நடந்து கொண்டிருந்தான். அவன் தினந்தோறும் தேவனோடு நடந்து கொண்டிருந்தான். அவன் தொடர்ச்சியாக தேவனோடு பேசி கொண்டிருந்தான். எந்த விதமான இடர்பாடுகள் இல்லாமல் கடவுளை நேசித்து வாழ்ந்து கொண்டே இருந்தான். எல்லா காரியங்களிலும் கடவுளை முன்னிறுத்தி செய்து கொண்டிருந்தான். எவ்வளோ மோசமான காலம் பாருங்கள். நோவாவினுடைய நாட்கள் எவ்வளோ மோசமான, கடவுளே சொல்லிட்டாரு இது சரி வராதுங்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு நான் நிகிரகம் பண்ண போகிறேன். நிகிரகம்னா ஒன்றும் இல்லாமல் அழிக்க போகிறேங்கிறார். அவ்வளோ ஆத்திரமாக சொல்கிறார் ஆண்டவர். ஆனால் அந்த காலகட்டத்திலும் நோவா பொறுமையாக கர்த்தரை தொடர்ச்சியாக பின்பற்றுறோம். நல்லா யோசிச்சு பாருங்க, முழு உலகமும் கடவுளுக்கு விரோதமாக இருக்குது. நோவா மட்டும்தான் கடவுளுக்கு பிரியமாக இருக்கான். இது எப்படி இருக்கும்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. முழு உலகமும் சுற்றி இருக்க அவ்வளோ பேரும் கெட்டவன், இவன் ஒருத்தன் மட்டும்தான் நல்லவன். இவன் வாழ்க்கை, இந்த ஒருத்தனுடைய வாழ்க்கை அவங்கள எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. என்னடா இவன் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறான்? இவன் யாரு? இவன் என்ன நம்மளோடலாம் சேர மாட்டேறான், நம்மளோட ஒத்து போக மாட்டேறான், நம்ம பேசுறதெல்லாம் பேச மாட்டேறானே. இன்னைக்கு கிறிஸ்தவன் சொல்கிறவன்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நாள் பார்ப்பான், குறி கேட்பான், ஜோசியம் பார்ப்பான், எல்லாம் ஜாதி பார்ப்பான், எல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அவ்வளோதையும் பார்ப்பான். ஆனால் நோவா அப்படி இல்லை. நோவா எல்லாத்தோடையும் வித்தியாசமான மனுஷன். நோவா கடவுளை மட்டும்தான் நினச்சான். நோவா அந்த உலகத்தை குறித்து கவலைப்படலை. கடவுள் என்ன சொன்னாரோ அது மட்டும் சொல்லி கடவுளோடு மிக நெருக்கமாக வாழ்ந்த ஒரு மனுஷன். நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தூய்மை காணப்படும்.
பரிசுத்தம் காணப்படும், தேவனோடு நடக்கக்கூடிய ஒரு உறவு இருக்கும். உங்கள் வீட்டில் அதிகாலையில் ஜெப சத்தம் இருக்கும், உங்கள் வீட்டில் அதிகாலையில் வேதம் வாசிக்கிற சத்தம் கேட்கும். நீங்கள் தினந்தோறும் உங்கள் வாயிலேருந்து வர வார்த்தைகள்லாம் கடவுளுக்கு பிரியமான வார்த்தையாக வந்துட்டுருக்கும். வருதா? யோசித்து பாருங்கள். நோவாவை குறித்து பார்க்கும் பொழுது 2 பேதுரு எடுத்துங்க. மறுபடியும் 2 பேதுரு எடுத்துங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்த்தீங்க. 2 பேதுரு 2:5 பார்க்கும் பொழுது, நோவா மற்றவர்களுக்கு சாட்சி பகர்கிறவனாக இருந்தான். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணினார். ஆண்டவர் பூர்வ உலகத்தை தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. நம்ம ஒரு கிறிஸ்தவன் ரட்சிக்கப்பட்டவன் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட்டிருக்கணும், தான் பாவின்னு உணர்ந்திருக்கணும், தன்னுடைய பாவங்கள்லாம் இயேசு கிறிஸ்துவினால் மன்னிக்கப்பட்டிருக்குங்கிறது உணர்ந்திருக்கணும், என்னுடைய பாவத்துக்கான பரிகாரி இயேசுவை தவிர வேறு யாரும் இல்லைன்னு உணர்ந்திருக்கணும். அடுத்தவன் தேவனோடு நடக்கணும், நீதிமானாக நடக்கணும். அடுத்தது தேவனோடு தொடர்ச்சியாக நடக்கணும். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நோவா எப்படி இருந்தாலும் எல்லாருக்கும் சாட்சியாக இருந்தான்னு சொல்லி எப்படி சாட்சியாக இருந்தானா, பூர்வ உலகத்தை தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. நோவா என்ன செஞ்சானா, நீதியை பிரசங்கித்தான். எப்படி பிரசங்கித்தான்? நல்லா யோசிச்சு பாருங்க, சும்மா ஒரு கற்பனை பண்ணி பாருங்க எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. மழை அது வரைக்கும் பெஞ்சதே கிடையாது, உலகத்தில் மழை வானத்திலேருந்து கொட்டுறதே கிடையாது. சரியா? இதை மாதிரி மதுரை மாதிரி ஒரு இடத்துல ஒரு பேழையை கட்டுறான். பேழையை கட்டுனா யாருக்குமே புரியலை, இது என்ன செய்யறானே தெரியலை. எவ்வளோ நாள் கட்டுறான் அப்படின்னா, 1 நாள் 2 நாள்லாம் கட்டல. இந்த 8 பேருமா சேர்ந்து கிட்டத்தட்ட 120 வருஷம் பேழையை கட்டுறான். வர்றவனா என்ன கேட்டிருப்பான்? என்ன கட்டுறேன்னு கேட்டிருப்பான். வர்றவன் ஒவ்வொருத்தரும் கேட்டிருப்பான், என்ன கட்டுற அப்படின்னு கேட்டிருப்பான். சின்னதாக இருந்தப்போ கூட கேட்டிருக்க மாட்டானு. இவ்வளோ பெருசாக வந்தப்போ கேட்டிருப்பான், என்ன அது இவ்வளோ பெருசாக இருக்குது? ஆண்டவர் பூமியை அழிக்க போகிறாரு, நீங்களாம் பாவம் செஞ்சிட்ருக்கீங்க, உங்கள் பாவத்துக்கு தண்டனையை கர்த்தர் நீதியை செலுத்த போகிறாரு, மனம் திரும்புங்க. அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு போயிருப்பானு. இதுதான் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 120 வருஷம் நடந்திருக்கணும் அவருடைய வாழ்க்கையில். யோசித்து பாருங்கள் எப்படி இருந்திருக்கணும். இதை என்னைக்காவது முழு உலகமும் இவனை கேலி பேசுகிறப்ப, முழு உலகமும் இவனுக்கு எதிர்மறையாக பேசுகிறப்ப, முழு உலகமும் இதை ஏற்றுக்காத பட்சத்தில் இவன் ஒன்று மட்டும் தான் செஞ்சிட்டு இருந்தான். என்ன செஞ்சிட்டு இருந்தான்? வேலையை மட்டும்தான் கட்டலாம், வேற எதுவுமே செய்யலை. அப்போ இவன் மனநிலை என்ன, இவன் நடத்த என்ன? இவன் என்னடா இவ்வளோ சொல்கிறோம், இவ்வளோ டிஸ்கரேஜ் பண்ணுறோம், இவனை சோர்வுற பண்ணுறோம், திட்டுறோம், கேவலமாக பேசுகிறோம், ஆனால் இவன் விட்ட மாதிரியே இல்லையே, தொடர்ச்சியாக கட்டிக்கிட்டே இருக்கிறானு. உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி இந்த உலகம் நம்மளையெல்லாம் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம். கிறிஸ்தவனெல்லாம் இவங்க என்னமோ சொல்லிகிட்டு இருக்கானுங்களே, ஏன்னா பைத்தியக்கார மாதிரி சொல்லிகிட்டு இருக்கானுங்க. என்னமோ ஒரு ஆண்டவர் உலகத்தை அழிக்க போகிறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, என்ன சொல்லிட்டு இருக்கானுங்க அப்படி தான் நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கி பிரசங்கம்லாம் எப்படி தெரியுமா? உங்களுக்கு எப்படி தெரியுமா பிடிக்கும்? உங்களுக்கு பிரசங்கம் எப்படி தெரியுமா பிடிக்கும்? எப்படி பேசுனாலும் உங்களுக்கு பிடிக்காது. உன்னுடைய கடன் தொல்லைகளை கர்த்தர் தீர்க்கிறார், உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தர் அகற்றுகிறார். வருகிற வருடத்திலே நீ வீடு கட்ட போகிறாய், வருகிற வருடத்திலே நீ பிள்ளை பெக்க போகிறாய், வருகிற வருடத்திலே நீ திருமணமாக போகிறாய், உன் வியாதி எல்லாம் பறந்து போக போகிறது. இப்படி சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஓகே, நல்ல பிரசங்கம். ஏன்னா உங்களுக்கு தேவையெல்லாம் தற்காலிகமான ஒரு தீர்வு தேவை. இந்த இந்து பசங்கள்லாம் டெய்லி என்ன செய்வாங்க, எல்லாம் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமை போய் குறி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னா போய் ஜோசியம் பார்த்துட்டு தான் வருவான். அது பார்க்காம எதுவுமே செய்ய மாட்டான். அந்த வேலையை தான் இன்றைக்கி கிறிஸ்தவ பிரசங்கிகள் பாதி பேர் செஞ்சிட்ருக்கான். கர்த்தர் உன் பிரச்சனையை தீர்க்கிறார் மகளே அப்படிமா. மகனேன்னு சொல்லவே மாட்டான். அவனுக்கு மகளை மட்டும்தான் தெரியும், மகனை தெரியவே தெரியாது. ஏன்னா பிரச்சனைக்குரிய நபர்கள் எல்லாரும் யார் தான்? பெண்கள் தான். ஏன்னா அவங்க வாழ்க்கையில் நிறைய தேவை இருக்கு. இப்படி தான் அவன் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கான். உனக்கு தெரியுமா ஒரு நாள் நீ சாக போற, அது தெரியுமா? என்னங்க சாக போற அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க வீட்டில் சாவு நடக்கலை,
உங்கள் அப்பா இறந்துருப்பார், உங்கள் அம்மா இறந்துருப்பாங்க, உங்கள் தாத்தா இறந்துருப்பாங்க, உங்கள் பாட்டி இறந்துருப்பாங்க, உங்கள் சித்தப்பா இறந்துருப்பார், உங்கள் பெரியப்பா இறந்துருப்பார், உங்கள் அண்ணன் இறந்துருப்பார், உங்கள் தம்பி இறந்துருப்பார், உன் அண்ணன் குழந்தை இறந்துருக்கும், உன் தம்பி குழந்தை. எவ்வளோ சாவு நீ கண்ணுக்கு முன்னால் பார்க்குற. எதுக்குப்பா இந்த சாவு வந்துச்சுன்னு என்னைக்கு அது கேட்டிருக்கியா? ஏன் இப்படிலாம் மரணம் வந்து கொண்டே இருக்கிறது? மரணத்துக்கு காரணம் என்ன கேட்டிருக்கீங்களா? அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. வேதம் சொல்லுது பாவத்தினுடைய சம்பளம் மரணம்னு சொல்லிட்டு இருக்கு. மரணத்தை குறித்து ஒரு விதமான பயமும் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த நோவா தன்னுடைய வாழ்க்கையில் அவன் தொடர்ச்சியாக அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். என்ன செஞ்சுட்டு இருக்கானா? சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டே இருக்கிறான். கடவுள் இந்த உலகத்தை அழிக்க போறாரு. நான் பேழையை கட்டிட்டு இருக்கிறேன், இந்த பேழை கட்டுறது உனக்கு சாட்சி. ஒரு நாள் நீ இந்த பேழைக்குள்ளே வர முடியாமல் போயிடும், நீ மனம் திரும்புங்கிற ஒரு செய்தியை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம். 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை திருப்பி நான் வாசிக்கிறேன் பாருங்க. நோவாவை சுற்றி இருந்த மனுஷர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு. அந்த மனுஷருடைய வாழ்க்கை, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தம் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டார் என்று பார்க்கிறோம். அப்போ நோவா என்ன செஞ்சிட்டு இருந்தான்? மிக மோசமான ஒரு சூழ்நிலையில கடவுளுக்கு முன்பதாக நீதிமானாக வாழ்ந்து கொண்டிருந்தான். இருந்தவர்களுக்குள்ள உத்தமனாக இருந்தான். தன்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு சாட்சியாக வாழ்ந்தான். தன்னை சுற்றி இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்படணுங்கிற ஒரு சிந்தனையோடு வாழ்ந்தான். அவன் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாருக்கும் இயேசுவை பகிர்ந்து கொண்டே இருந்தான். நல்லா கவனிச்சிங்க. அவன் தன்னுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 120 வருஷம் அவன் வாழ்க்கை முழுசுமே இன்னொருத்தவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தான். நீங்கள் என்னைக்காவது இயேசுவை பற்றி இன்னொருத்தவங்களுக்கு சொல்லியிருக்கீங்களா? இயேசுவை போல வாழ்ந்து காட்டலாம். இயேசு இந்த உலகத்தில் வந்தப்ப எல்லாருக்கும் நற்செய்தி அறிவித்து கொண்டே இருந்தார். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்புங்கள்ங்கிற ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டே இருந்தார். யாரும் கேட்கவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் யாருமே கேட்கவே இல்லை. இன்னைக்கெல்லாம் எப்படின்னா, உங்களுக்கு பிரியமான போதகர்கள், உங்களுக்கு பிரியமான செய்திகள், உங்களுக்கு இஷ்டமான காரியங்கள் கேட்டால் தான் அந்த இடத்துக்கு தான் நீங்கள் போவீங்க, மிச்ச இடத்துக்கு போக மாட்டீங்க. அடுத்தது நோவாவை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது, நோவா எப்படி இருந்தானா, தனது பேச்சின் மூலமாக அநேகருக்கு சாட்சி பகிர்ந்து கொண்டே இருந்தான். கடினமான பேழையை கட்டுறான். நல்லா கவனிச்சிங்க, கடினமான பேழையை கட்டுறான். எவ்வளோ உடல் உழைப்பு இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளோ உடல் உழைப்பு இருந்திருக்கும்னு சொல்லி பாருங்க. அந்த பேழை கட்டுறதுக்கு 120 வருஷமா கடவுள் இந்த உலகத்தை அழிக்க போறாருங்கிறத நம்பி, மழையே பார்க்காத காலத்தில், தண்ணி வானத்திலேருந்து மேலேருந்து கீழே உழுவாத நாட்களில், மழை வரணும்னு சொல்லி கடலே இல்லாத இடத்துல, தண்ணீரே இல்லாத இடத்துல ஒருத்தன் பேழையை கட்டணும்னா அவனுடைய விசுவாசம் எப்படி? அவன் எப்படி கடவுளுடைய வார்த்தையை நம்புனா கடவுள் சொன்னதை நிச்சயமா செய்வாருன்னு சொல்லி அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா, தனது பேச்சில் சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் கூட இழந்து போன மக்கள் மீது ரொம்ப கரிசனை இருக்கணும். அழிஞ்சு போகிற மக்கள் மீது உங்களுக்கு ஒரு பாரம் இருக்கணும். ஆண்டவர் இந்த உலகத்தை அழிக்க போகிறார், இந்த ஜனங்களை ரட்சிக்கிறதுக்கு நம்ம ஏதாவது செய்யணுங்கிற ஒரு செய்தி மனசுக்குள்ள நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது அவன் என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னான், 120 வருஷம் வேலை செஞ்சான், பிரசங்கிச்சான், சுவிசேஷத்தை சொன்னான். இது மாத்திரம் கிடையாது, இன்னொரு விஷயம் அவன் செஞ்சான். என்ன தெரியுமா? தான் குடும்பத்தை காப்பாற்றலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான குறிப்பு. தான் குடும்பத்தின் மீது மிக கரிசனையாக இருந்து அவன் வீட்டில் இருந்த 8 பேர் மட்டும்தான் காப்பாற்றப்பட்டாங்க, மிச்சம் அவ்வளோ பேரும் அழிஞ்சு போனான். இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, நீ ஒரு நல்ல தகப்பனா நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த அழிஞ்சு போகிற ஆண்டவர், இந்த அழிக்க போகிற உலகத்தில் நீ ரட்சிக்கப்பட்ட ஒரு கணவனா, இல்லாட்டி ரட்சிக்கப்பட்ட ஒரு மனைவியா, ரட்சிக்கப்பட்ட ஒரு பையனா, நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், உன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு சாட்சி பகிறது மாத்திரம் கிடையாது, நீ உன் பிள்ளையும் உன்னுடைய மனைவியும் நீ பாதுகாத்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றியுள்ள ஜனங்களை விட நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல கணவனா உன் மனைவி பிள்ளைகளை நீ காப்பாற்றணும். நோவா தனது குடும்பத்தை வென்றான். நோவாவுடைய வாழ்க்கையில் ரொம்ப அற்புதமான ஒரு காரியம் என்னன்னா, நோவா நல்லா கவனிச்சு பார்த்தீங்க, அந்த 8 பேர் தான் நிறைய பேர் சுற்றி இருக்கிறான். அந்த வெளியில் உள்ளவன்லாம் இவன் குடும்பத்தோடு ஏதோ ஒரு வகையில் தொடர்பில் இருந்திருக்கணும், சொந்தக்காரனாக இருந்திருக்கணும், இல்லாட்டி வேலை செய்கிறப்ப வந்திருக்கணும், இல்லாட்டி பக்கத்தில் வந்திருக்கணும். இந்த பிள்ளைகளை அவங்களோட தொடர்பு படுத்தாமல் அந்த பிள்ளைகளெல்லாம் கண்டித்து கர்த்தருக்கு பிரியமாக இந்த உலகத்திலேருந்து தனித்து பிரித்து கடவுளுக்காக வழி நடத்த ஒரு மனுஷன். அழிஞ்சு போகிற உலகத்தில் ஒரு ஆண் எப்படி இருக்கணுங்கிறத நல்லா புரிஞ்சுக்க.
ஒரு ஆம்பளை சரியில்லை அப்படின்னு சொன்னால் மிக ஆபத்தான ஒரு விஷயம், மிக ஆபத்தான ஒரு விஷயம். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு தகப்பன் அப்படின்னு சொன்னால் தேவனோடு நடக்கிறவனாக இருக்கணும். தேவனோடு நடக்கிறவன் அப்படின்னு சொன்னால், நீ காலையில் எழுந்திரிச்சு பைபிள் வாசிக்கிறியா உன் பிள்ளைக்கு உன் மனைவிக்கு முன்னால்? ஆம்பளைன்னா நல்லா தூங்கிட்டு மனைவி ஏந்திரிச்சு காப்பி போட்டு கொடுத்தோன்னே ஏந்திரிச்சு அப்படியே பல்ல விளக்கிட்டு அப்படியே வேலைக்கு போயிட்டு நைட்டு வந்து மல்லாந்து தூங்குறவன்னு நினச்சிங்களா? ஆம்பளைன்னா அவன் தான் முதல்ல ஏந்திரிச்சு முழங்கால் படிக்கிட்டு தனக்கும் தான் மனைவிக்கும் தான் பிள்ளைங்களுக்கும் ஜெபிக்கிறவனாக இருக்கணும். ஒரு ஆண் தான் குடும்பத்தை வழி நடத்தும்படியாக கடவுள் ஏற்படுத்தின மனுஷன். கடவுள் ஆதாமை படைச்சி பெண்ணிட்டெல்லாம் ஒன்றும் கொடுக்கவே இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. ஆதாமை தான் படைச்சாரு, ஆதாமை தான் மண்ணினால் படைச்சாரு, ஆதாமுக்கு தான் ஜீவ சுவாசத்தை ஊதினாரு, ஆதாமுக்கு தான் வேலையை கொடுத்தாரு, ஆதாமுக்கு தான் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுங்கிற பொறுப்பை கொடுத்தாரு, ஆதாம் தான் எல்லா மிருகத்துக்கும் பேர் வச்சான். புரியுதா? அப்போ ஆணுடைய தலைமைத்துவம் எப்படி இருக்குதுங்கிறது புரிஞ்சுக்குங்க. ஒரு ஆண் எப்படி வீட்டில் நடக்கணுங்கிறத புரிஞ்சுங்க. மீசையை வச்சுட்டு முறுக்கிட்டு பொண்டாட்டியை அடிக்கிறவனா ஆம்பளைன்னா அவன் தான் பொம்பளை. என்னைக்கு ஒரு பெண் மேலே கையை நீட்டுறியோ நீ சரியில்லாதவன். என்னைக்கு உன் மனைவி அவதூறா நீ பேசுறியோ நீ லாய்க்கு இல்லாத புருஷன், நீ யோகியதை இல்லாதவன். என்னைக்கு நீ குடிச்சிட்டு வரியோ நீ விளங்கவே மாட்ட. உன்னுடைய எல்லா பொறுப்பையும் தட்டி கழிக்கிற, உனக்கு கடவுள் கொடுத்த ஒவ்வொரு பொறுப்பையும் தட்டி கழிச்சிட்டு இருக்கிற. இந்த ஆதாம் செஞ்ச வேலையை தான் நீனும் செஞ்சிட்டு இருக்கிற. பிசாசு பேசிட்டு இருக்கிறான், மனைவியிட்ட பேசிட்டு இருக்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். பார்த்தீங்களா? யாரா நீனு கேட்டானா? யாரா நீனு கேட்டானா? அவனுக்கு தெரியும்ல இந்த உலகத்தில் எந்த மிருகமும் பேசாதுன்னு அவனுக்கு தெரியும்ல. தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். ஆனால் பக்கத்தில் நின்று அமைதியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கான். இவ பழத்தை பறித்து சாப்பிட்றா, இவ சாகிறாளா இல்லையான்னு பார்த்துட்டு இருக்கிறான். எவ்வளோ அயோக்கியத்தனமான ஒரு விஷயம் பாருங்க. அதுக்கு பிறகு வாங்கி சாப்பிட்டவன் தான் ஆதாம். ஆம்பளை ஒழுங்கா இல்லை, குடும்பம் நல்லாவே இருக்காது. ஆம்பளை வீட்டில் இல்லை, குடும்பம் நல்லா இருக்காது. சம்பாத்தியம் காசு 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 நீ அலைஞ்ச உருப்பிடவே முடியாது. இருக்கிறதுல வாழ கற்றுக் கொடுக்கணும். யார் கற்றுக் கொடுக்கணும்? மனைவி இல்லை, புருஷன் கற்றுக் கொடுக்கணும். இப்படி தான் நீ வாழணும், இப்படி தான் இருக்கணும், இதுக்குள்ளே தான் சமைக்கணும், இதுக்குள்ளே தான் வாழணும், இதுக்குள்ளே தான் பிள்ளைய படிக்க வைக்கணும், இப்படி தான் இருக்க முடியும். கூடி ஜெபம் பண்ணுவோம். எதுனாலும் கடவுளிடத்தில் கேட்போம். நல்லா கவனிச்சிங்க. இந்த உலகம் முழுசும் சுற்றிலும் நோவாவுடைய நாட்களில் மோசமாக இருக்குது. இந்த குடும்பத்தை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த குடும்பம் மட்டும் இந்த உலகத்தோட ஒத்து போகாமல், இந்த உலகம் செய்கிறதெல்லாம் செய்யாமல் தனித்துவம் வாய்ந்ததா இந்த குடும்பம் மட்டும் புருஷன் சொல்கிறத மனைவி பிள்ளைகள் கேட்டு வாழ்கின்ற ஒரு குடும்பமாக இருந்துச்சு. அந்த ரெஸ்பெக்ட் அவன் கெயின் பண்ணான், அந்த ரெஸ்பெக்ட் அவன் பெற்றுக்கொண்டான். எப்படி? நோவா அவனுடைய வாழ்க்கை அந்த அளவுக்கு கடவுளுக்கு பிரியமா தேவனோடு சேர்ந்து நடந்ததுனால, தேவனை சார்ந்து வாழ்ந்ததுனால அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்துச்சு. நோவா இங்கே பாருங்களே, அந்த நாட்டில் பேசினப்போ ஆண்டவர் நோவாட்ட தான் பேசிகிட்டு இருக்காரு. நோவாவுடைய மனைவிட்டெல்லாம் பேசவே கிடையாது. நோவா மனைவியை பற்றி பெருசாலாம் அங்கே சொல்லப்படவே கிடையாது. கவனிச்சு பார்த்துறீங்களா? கடவுள் இன்ஸ்ட்ரக்ஷன் முழுசும் நோவாட்ட தான் கொடுத்துட்டு இருக்காரு. நோவா மனைவிட்டெல்லாம் கடவுள் பேசலை, நோவா பிள்ளைகிட்டலாம் பேசலை. அந்த அத்தாரிட்டி எங்கே இருந்து கர்த்தர் கொடுக்குறாரு, அந்த அத்தாரிட்டி எப்படி அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான்னு பாருங்க. ஆண் குடும்பத்தை நடத்துறேன்னா தாங்க இன்னைக்கு பெரிய பிரச்சனை. இன்னைக்கு ஆண் மனைவியை மதித்து, ஆண் மனைவியை கனம் பண்ணி உயர்த்தி வாழ்கிறப்ப தாங்க அது சரி வரும். இன்னைக்கு சரியில்லை. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்ன அந்த நோவா எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நோவா தனது பிள்ளைகளிடத்திலையும் தன் பிள்ளைகளிடத்திலையும் நன்மதிப்பை பெற்றான் என்று பார்க்கணும். தேவன் நோவாவோடு தான் பேசினார். நேரம் வந்துச்சு, நல்லா கவனிச்சிங்க, நேரம் வந்துச்சு, கடவுள் இந்த உலகத்தை அழிக்க போகிறாரு. நோவாவும்
அவன் மனைவி பிள்ளைகள் மாத்திரம்தான் அந்த பேழைக்குள்ளே போனாங்க, வேறு யாரும் போகலை, வேறு யாருமே போகலை. அப்போ நோவா தன் மனைவி பிள்ளைகள் மீது மிக கவனம் செலுத்தி தினந்தோறும் அவன் கடவுள்கிட்ட நடக்க நடக்க தனது குடும்பத்தையும் மனைவியும் பிள்ளைகளையும் கர்த்தருக்கு நேராகவே நடக்கணும். ஒரு சரியான மாதிரி நோவா அந்த பெரிய மிகப்பெரிய அழிவிலிருந்து அவன் குடும்பம் மட்டும்தான் காப்பாற்றப்பட்டுச்சு. இன்னொரு பெரிய விஷயம் பார்த்துங்க, வேலை கட்டுறப்ப யாராவது வருவாங்க வந்துடுவாங்கன்னு எதிர்பார்ப்பு இருந்தாலும் யாருமே வரவே இல்லை. 8 பேர் தான், வேறு யாருமே கிடையாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? உண்மையாலுமே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் நினச்சிக்காதீங்க நிறைய பேர் பரலோகத்துக்கு வருவாங்கன்னு. நோவா 120 வருஷம் பிரசங்கம் பண்ணி தானும் தனது மனைவி பிள்ளைகள் மாத்திரம்தான் பேழைக்குள்ளே போனாங்களே தவிர வேறு யாரும் போகலை. நீங்கள் ஒழுக்கமாக இருந்தால் தான் கிறிஸ்துவாகிய பேழைக்குள்ளே போய் ரட்சிக்கப்பட முடியும். நோவாவினுடைய மாதிரி உள்ள வாழ்க்கை அவனையும் அவனுடைய மனைவி பிள்ளைகளையும் காப்பாற்றிடுச்சு. இதே இது அப்படியே எடுத்துக்கங்க, லோத்தை எடுத்துக்கங்க. அவனுடைய பிள்ளைங்க 2 பொம்பளை பிள்ளைங்க பேச்சு கேட்டுச்சா? பேச்சை கேட்கவே கிடையாது. அப்போ தகப்பனுடைய மாதிரியான வாழ்க்கை ஒழுக்கமாக இருந்துச்சா? லோத்து ஒரு தகப்பன் மாதிரியாக இருந்தானா? இல்லை. ஆண்டவர் போனா போதுன்னு காப்பாற்றி விட்டு ஓடிப்போ, ஜீவன் தப்ப ஓடிப்போன்னு சொன்னப்போ பொண்டாட்டி திரும்பி பார்த்துட்டான். புருஷன் வாழ்க்கை சரியில்லை, மனைவி உப்புத்தூணானா. இந்த 2 பிள்ளைங்க கூட்டிட்டு மலைக்கு ஓடுறான், நான் மலைக்கு போக மாட்டேன்னா. 2 பிள்ளைங்களும் அப்பனுடைய சயனித்து அசிங்கமான ஒரு சமூகத்தை உருவாக்குனுச்சு. என்னைக்கு ஆம்பளை சரியில்லையோ உன் குடும்பம் சரியிருக்க. நீ என்னைக்கு கிறிஸ்துவ நேசிக்கலையோ, என்னைக்கு நீ ரட்சிக்கப்படலையோ, ரட்சிக்கப்பட்ட கணவன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா கவனிச்சிங்க, ரட்சிக்கப்பட்ட கணவன் ரொம்ப முக்கியமானவன். அவன் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடியவன், அவன் கடவுளோடு நடக்கிறவன், அவன் தனது வாழ்க்கையின் மூலமாக சாட்சி பகருகிறவன், அவன் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவன், தன்னுடைய அதிகாரத்தை தன் மனைவிக்கும் தன் பிள்ளைகளுக்கும் பகிர்ந்து கொடுக்கிறவன், அப்பா பேச்ச புருஷன் பேச்ச மனைவி கேட்கிறவ, புருஷன் பேச்ச மனைவி கேட்டு நடந்தா, பிள்ளைகளும் தகப்பன் பேச்சை கேட்டு நடந்தாங்க. அந்த குடும்பம் மட்டும் காப்பாற்றப்பட்டுச்சு. முழு உலகமும் அழிக்கப்பட்டதுக்கு முதல் காரணம் நோவாவை போல யாருமே கடவுளோடு நெருக்கமான உறவுல வாழலை, ஒருவரும் ரட்சிக்கப்படலை. சுவிசேஷத்தை கேட்டும் மனம் திரும்பலை, சுவிசேஷத்தை கேட்டும் இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர்னு நம்பலை. இன்னைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கலைன்னா, இயேசு கிறிஸ்து சொல்கிற பேச்செல்லாம் நீங்கள் கேட்கல அப்படின்னு சொன்னால், வேதத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலன்னா, வேதத்தை ஒழுங்காக நீங்கள் வாசிக்கலைன்னா, உங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் இல்லைன்னா, நீங்கள் வேதப்படி வாழலைன்னா, நீங்கள் ஒழுங்காக திருச்சபைக்கு போகலன்னா, நீங்களும் உங்களுடைய மனைவியும் உங்களுடைய பிள்ளைகளும் நிக்கிரகம் பண்ணப்படுவீர்கள். அவ்வளோதான். நிக்கிரகம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருந்திருக்குன்னு மட்டும் கற்பனை பண்ணி பாருங்க. மழை பெஞ்சிச்சு, எப்படி இருந்திருக்குன்னு மட்டும் கற்பனை பண்ணி பாருங்க. ஒருத்தனை கூட ஆண்டவர் விடலை, அவ்வளோ பெரிய தண்ணியில் முக்கி கொண்டுட்டு போயிட்டார். இப்படிப்பட்ட அழிவு, இதோட மோசமான ஒரு அழிவு தான் அந்த உலகத்தில் வரப்போகுது. நீ தொடர்ந்து உன் பாவத்தில் இருந்தீன்னா நீ மனம் திரும்பணும். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து உனக்கு இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுறார், இந்த சத்தியத்தை கேட்க சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் நீ மனம் திரும்பணுங்கிறதுனால தான், நீ உன் பாவத்தை விடணுங்கிறதுனால தான் உனக்கு நான் நித்திய ஜீவனை தரேன்னு சொல்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லைங்கிறார். ஆண்டவர் இன்னமும் அன்பாக இருக்கிறார், ஆண்டவர் இன்னும் கிருபை உள்ளவராக இருக்கிறார், ஆண்டவர் இன்னும் உன்னை ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீ மனம் திரும்பி இயேசுன்னு இடத்துல வா. இல்லையா, ஒரே ஒரு விஷயம்தான், நீ நிக்கிரகம் பண்ணப்படுவாய். நோவா ஒரு நல்ல தகப்பனாக, நோவா ரட்சிக்கப்பட்டவனாக, நோவா சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவனாக, நோவா சாட்சியுள்ள குடும்பமாக வாழ்ந்தவனாக, ஒரு நல்ல கணவனாக, தன் மனைவி பிள்ளைகளுக்கு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவனாக, தேவனுடைய வழிநடத்துதலின்படி தனது குடும்பத்தை நடத்தியவனாக, இயேசு கிறிஸ்துவை சார்ந்தவனாக வாழ்ந்து வேலைக்குள்ளே பிரவேசித்தார். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சுங்க. ஒரு நல்ல குடும்பமாக இந்த சமூகம், சீர்கெட்ட சமூகத்தில், மோசமான சமூகத்தில்
ஒரு நல்ல புருஷனாக நீங்கள் இருக்கீங்களா? இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் மனம் திரும்பணும். உங்கள் பிள்ளைகள் மீது அதிக கரிசனை செலுத்தணும். உங்களுடைய மனைவி மீது ரொம்ப கரிசனை செலுத்தணும், ரொம்ப அன்பு செலுத்தணும். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வேதம் வாசிக்கணும், 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணணும், 2 பேரும் சேர்ந்து குடும்பமாக திருச்சபைக்கு போகணும். திருச்சபையில் பிள்ளைகளை பக்கத்தில் உட்கார வச்சு பிரசங்கத்தை கேட்க சொல்லணும். குடும்ப ஜெபம் பண்ணணும் எல்லாரும் சேர்ந்து. இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் நோவாவின் நாட்கள் நடந்தது போல தான் நடக்கும். மனம் திரும்புங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. கர்த்தர் தமது வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக.